ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளோட வேலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே கருவாட்டு குழம்பு சாப்பாடு எல்லாமே நான் வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்தளவுக்கு சாப்பாடு மிச்சம் இருக்குது. நான் இன்னும் சாப்பிடலை. காலையில் கொஞ்சம் பாலில் மிளகுத்தூள், பனங்கல்கண்டு எல்லாம் போட்டு குடித்தேன். அதனால இப்போ ஒரு 10 மணிக்கு தான் எனக்கு கொஞ்சம் பசியே வந்தது. இன்றைக்கி காலையில் பிள்ளைங்களுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் இல்லையா, 2 நேரமும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கருவாடு குழம்பு நான் சாப்பிட போகிறதில்ல. இப்போ சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் அழுக்கா இருக்குது, அதையும் கழுவணும். இதில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருக்குது. இந்த கீரை வச்சு நான் பருப்பு கடைஞ்சி நான் மட்டும் சாப்பிட போகிறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது கீரை. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் பாசிப்பருப்பு போட்டு கடைய போகிறேன். இந்த கருவாட்டு குழம்பு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு மதியத்துக்கும். இனி மிச்சம் இருந்தாலும் சாயந்தரம் அவங்க ஒரு வேளை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுவாங்க. நான் தொட்டே பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க. அதனால அந்த கருவாட்டு குழம்பு எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் சாப்பிடலை. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாகவே நல்லா சளி பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் சூடான ஆகாரங்களே எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் நமக்கு பழைய பிரச்சனை திரும்ப ஆரம்பித்தது போலவே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம கொஞ்சம் கீரை அந்த மாதிரி நமக்கு தனியாக காரம் இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் மணத்தக்காளி கீரை அக்கா வீட்டில் இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு கடைஞ்சி சாப்பிடலான்ட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணிகள் எல்லாமே அழுக்காக இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே கட் பண்ணி வச்ச துணியும் அப்படியே இருக்குது, கட்டிங் டேபிளில் இருக்குது. இதுவும் நான் இன்னும் தைக்கலை. இது நேற்று நைட்டு கட் பண்ணது. இப்போ முதல்ல துணி கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அந்த துணிகளை எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும். நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறது ஒன்று நடக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் அழுக்காக இருக்குது, இல்லை ஒரு 2 போர்வையும் ஒரு டவலும் அழுக்காக இருக்குது. இதெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து முக்கி வச்சிட போகிறேன். முதல்ல முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கேப் கிடைக்கும் பாருங்க, அந்த டைமில் போய் ஓடி போய் துவைச்சி போட்டு வந்துடலாம். இப்போ மாடியில் தான் கொண்டு போய் துவைக்க போகிறேன். மாடியில் பார்த்திங்கன்னா இந்த நேற்று மழை பெஞ்சது இல்லையா, அதில் உள்ள தண்ணி இந்த பக்கெட்லலாம் இருக்குது, குடத்துலலாம் இருக்குது. அதனால் இது துணி துவைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் சர்ப்பு போட்டு நான் முக்கி வச்சுட போகிறேன். இந்த 2 போர்வையும் இன்றைக்கி துவைச்சி கண்டிப்பாக காய போட்டு எடுக்கணும். நாளைக்கு சென்னைக்கு போகிறோம், ட்ரெயினில் போக வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மூடுறதுக்கு படுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் இல்லையா, மழை எப்போ பெய்யுது எப்போ போகுதுன்னே தெரியல. அதனால் அந்த போர்வை சின்ன சைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பேக்கில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இருக்காது. அதனால் அதையும் முக்கி வச்சு துவைச்சி காயப்படணும். இப்போது நேற்று காயப்போட்ட துணிகள் எல்லாமே கொஞ்சம் காஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட போகிறேன். ஆனால் இன்னுமே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் லேசாக அடிக்குது, ரொம்பவும் இல்லை. அதனால் கொஞ்சம் திக்கான துணிகள் காயாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெயிலில் படிய மாதிரி போட்டுட்டு நைஸான துணிகளெல்லாம் உள்ளே தள்ளி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 5 கயிறு கட்டியிருக்கோம். இதில் எவ்வளோ துணினாலும் நம்ம துவைச்சி துவைச்சி காயப்படலாம். வெயில் அடிச்சதுன்னா சீக்கிரம் காயும், ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப வெயில் படாது. அதனால தான் இப்போ அந்த போர்வையெல்லாம் முக்கி வச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச துணியெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே கீழே பருப்பும் கீரையும் வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். அது நல்லா வெந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கடைஞ்சிட்டு இதில் காரத்துக்காக நான் மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் காரம் இல்லைனாலும் நல்லா இருக்காதுல்ல, அதனால். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக தேங்காய் இருக்குது, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதில் பால் எடுத்து தான் நான் ஊற்ற போகிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இது நம்ம ரொம்ப பாலெலாம் ஊற்றின பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படி லைட்டாக சூடாகி ஒரு குமிழ் மாதிரி வரும் பாருங்க, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்காமே தான் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்து. இந்த மாதிரி வயிறு புண்ணுலாம் ஆற்றுறதுக்கு, அப்படி இல்லாமல் கொஞ்சம் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற்றி நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அதை பற்றி யோசித்ததே இல்லை. இன்றைக்கி என்னென்னு தெரியல, திடீர்னு சரி நமக்கு மட்டும் தானே தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது.
இப்போ இது வந்து லைட்டா சூடாகுனதும் இறக்கிக்கிட்டு சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மிச்ச வேலைகள் பார்க்கணும். இன்னைக்கு இத செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிடும்போது சரியா 10 மணி ஆயிட்டு. இதுக்கு வந்து கூட்டு எதுவுமே வைக்கல. நான் இத மட்டும் தான் வச்சு சாப்பிட போறேன். ஏன்னா பயங்கரமா பசி வேற வந்துட்டு 10 மணி ஆகுது இல்லையா? காலையிலே வந்து 1 கப்பு பால் வந்து குடிச்சிருக்கோம். அது எவ்வளோ நேரம் தாங்கும்? வேலையும் அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வேற காயெல்லாம் இருந்தாலுமே எனக்கு செஞ்சு சாப்பிடுற மாரி மூடே இல்ல. நமக்காக தனியா எத்தனை பொருள் தான் செய்றது அப்படின்னு நினச்சு பாருங்க. இதுலயே பருப்பு, கீரை எல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா? சரி இதுவே நல்லா திருப்தியா இருக்கும் அப்படின்ட்டு, இதில வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலைக்கும், மதியத்துக்கும் சாப்பாடு, நைட்டு வந்து வேறு எதா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியால தான் நான் வந்து காலையில பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த பாத்திரங்கள் கொஞ்சம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் கழுவிட்டு அடுப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கா இருக்குது. இதையும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னுட்டு கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஒரு சில நாட்களில் வந்து சரி இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறது தானே கொஞ்சம் பிறகு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நேரம் இதை அப்போவே க்ளீன் பண்ணியிருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம எப்போவுமே இந்த பாத்திரம் கழுவும் போது அதோடு சேர்த்து இந்த வேலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா வீடு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். இப்போது அதையும் அடுப்பையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் விட்டு அலசி விட்டுட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்து இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சுட்ருக்கேன். நேத்தே நான் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சேன். காலையிலே கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு செஞ்சிடணும் அப்படின்னிட்டு. நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்க்குற மாதிரி நடக்கவே செய்யாது. அதனால தான் நான் வந்து இப்போது சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னுட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு, அது மறுபடியும் நம்ம அந்த துணிகள் எல்லாம் துவைச்சி இருந்தோம், காய போட்டது அப்படி எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு ஷிஃப்ட்டு பார்க்கணும். எப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க துணியும், இன்னுமே 2 துணி எக்ஸ்ட்ரா தைக்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு காலையில இதெல்லாம் முடிச்சு வந்து குடுத்துறணும். அப்போ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சா தான் காலையில குடுக்க முடியும். இப்போ வீட்ல வேலைகளையும் பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த துணிகள் எல்லாம் தச்சு குடுத்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ வெளியில் கிளம்புனாலே வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதுலேயும் இந்த ஒர்க்கிங் உமன்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாவம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். அப்புறம் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னாலும் அதுக்காக தனியாக பொறுப்பை எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வேலையை வந்து பார்க்கலாம். இப்போது துணியெல்லாம் துவைச்சி போடணும். கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொச கொசன்னு தான் இருக்குது. ஆனால் இது இப்போது வந்து என்னால் நீட் பண்ண முடியாது. இருக்கட்டும், நம்ம அந்த சாயந்தரம் இந்த பாத்திரங்கள் எல்லாமே சாப்பாடெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறமா அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. இப்போ மாடிக்கு வந்துட்டேன். இந்த ஊற வச்ச துணி நல்லா ஊறியிருக்கு. மிச்சம் வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி எடுத்துட்டு இதை வந்து நல்லா துவைச்சி காய போட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவைச்சி காய போட்டாச்சு. இது காஞ்சிட்ருக்க டைம் பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 10:30, 11 மணிக்கெல்லாம் நான் வந்து துவைச்சி போட்டுட்டேன். துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் தூக்க வேண்டியது இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு உட்காந்தாச்சு. ஏன்னா காலையிலேருந்தே குளிக்கணும் குளிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குளிக்க முடியலை. இப்போ இந்த துணிகள் எல்லாம் துவைச்சதுக்கப்புறமா மேலெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா? அதனால் உடனே குளிச்சாச்சு. வெயில் பாருங்கள் இன்றைக்கி எப்படி அடிக்குதுன்னு. ஆனாலும் ரொம்ப வெயில் வந்து உளுந்த மாதிரி இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா வெயில் அடிக்குது. மழை வந்து நேற்று வரைக்கும் பெஞ்சிருக்கு இல்லையா? அதனால் இந்த மாதிரி இருக்கும். வெயில் அடிக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து அசால்ட்டாக இருக்க முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா மழை வந்துடும். அதனால நான் வந்து இந்த துணிகள் மேலே கொஞ்சம் கவனமாகவே தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா காய போடாமல் வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. மழை நேரம் வந்தாலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது அதெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு வந்தாச்சு. அரிசி வந்து ஊற வச்சிட போகிறேன். 2 டம்ளர் வந்து ரேசன் அரிசி வந்து சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அரிசி எடுத்த பாத்திரம் இருக்கு இல்லையா? கப்பு அதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு உளுந்தும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 4, 5 டைம் வந்து கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட போகிறேன். கொஞ்சமாக தான் அரிசி சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு 2 நேரத்துக்கு இருந்தால் போதும். நைட்டுக்கு வந்து கொஞ்சம் குழி பணியாரம் செய்கிறதுக்கு இந்த மாவை எடுத்துட்டு, காலையில் இட்லி இல்லைன்னா தோசைக்கு ஊற்றிடலாம் அப்படின்னுட்டு
கொஞ்சமாக அரைக்கிறதுனால அந்த உளுந்தையும் சேர்த்து அது கூடலே ஊற வச்சுட்டேன். கிரைண்டரில் ஒரே டைமாக வந்து அரைச்சிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. அடுத்து வந்து வேலைகள ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஒத்தைக்கு தான் இன்றைக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முடியுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் வந்து மிஷினில் உட்காந்துட்டேன். இப்போ உட்காரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆகிட்டு. நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு, மறுபடியும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து உட்காந்துருக்கேன். 3 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 3 ப்ளவுஸையும் பக்கத்திலே எடுத்து வச்சு விட போறேன். அப்போ தான் அத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வேகமா தைக்கணும் அப்படிங்கிற மாரி தோணும். அதனால முதல்ல ஒரு ப்ளவுஸ எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இது தைச்சதும் அப்புறமா இன்னொரு ப்ளவுஸ் தைக்கலாம். 2 வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸு. இந்த ஃபுல் வாயில் வந்து கொஞ்சம் முதலே தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும்போது இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாவே இருக்காது. அதனால முதலே ஃபுல் வாயில் ப்ளவுஸ தச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது அவசரமா கிளம்புற நேரத்தில தான் நம்மளுக்கு வேலைகள் வந்து அ சும்மா இருந்த வேலையும் அன்னைக்கு தான் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா, இந்த இப்போ தச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இந்த வீட்ல வந்து அ கல்யாணம் இருக்குது. நான் போயிட்டு வந்து ஒரு 2, 3 நாளையிலே கல்யாணம் இருக்கும். அப்போ வந்து மறுபடியும் நான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் தச்சு குடுத்துட்டுருக்க முடியாது. அது இல்லாம அவங்களுக்கு அவசரமா ஒரு ப்ளவுஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு இருந்தாங்க. அப்போ நான் வந்து இத முடிச்சு குடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா, ஒரு 2, 3 நாள் கழிச்சு வரும்போது கொஞ்சம் அந்த டென்ஷன்லேயே வர வேண்டாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மள தேடிட்டே இருப்பாங்க. என்ன தராம போயிட்டீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும். எங்கேயும் போய் நின்னாலும் நமக்கு அது ஒரு திருப்தியாவும் இருக்காது. அதனால நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டே முடிச்சு எடுத்து வச்சிரணும். இப்போ ஒரு டைம் வந்து மாடிக்கு வந்து பார்த்தேன். வெயில் எந்த அளவுக்கு அடிக்குது அப்படின்னுட்டு. பார்த்துட்டு அந்த போர்வையெல்லாம் காய்ஞ்சிட்டு இருந்தது இல்லையா? ஓரளவுக்கு காய்ஞ்சிருக்கு. இன்னொரு டைம் வந்து அத அப்படியே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கீழ போயிட்டேன். ஏன்னா, கொஞ்சம் நமக்கு காயாம இருந்தது அப்படின்னாலும், எந்த இடத்துல காயாம ஈரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து காய வச்சுக்கிடலாம். இப்போ வாஷிங் மிஷின் வந்து இருக்குது. ஆனா இருந்தும் அது இல்லாத மாதிரி தான். நான் இப்போ கொஞ்ச நாளாவே கையால தான் துணிகள் எல்லாமே துவைச்சிட்டுருக்கேன். எதனால அப்படின்னா, அந்த வாஷிங் மிஷின் வந்து எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு. ஆனா, அது கொஞ்ச நாளாவே வந்து ரிப்பேர்ல இருந்தது. அதனால சரி பண்ணியிருந்தோம். ஆனாலும் அந்த சுத்துறது இருக்கு இல்லையா? புழிஞ்சு குத்துறது, அது வந்து மோசமாகிட்டு. அது வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. அப்போ துவைக்கிறது மட்டும் தான் துவைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்ம கையால துவைக்கிற மாரி இல்ல. துணிகள் வந்து அழுக்கு போன மாரியே தெரியல. டைமும் வந்து ரொம்ப ஆனது போல இருக்கு. அதனால இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு பக்கெட் துணி அப்டின்னாலும் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில கடகடன்னு துவைச்சு போட்டுறலாம் அப்டின்னுட்டு இப்போ மிஷின்ல போடுறதே இல்ல. இப்போ வீட்ல வேற மிஷின் வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து கொஞ்சம் பண தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ இஎம்ஐல வாங்குவோம் அப்படின்னு கூட நான் சொன்னேன். ஆனா அவங்க வந்து இஎம்ஐல வாங்கக்கூடாது. அதோட பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கே விடல. சரி இருக்கட்டும் கொஞ்ச நாள் நம்ம வந்து கையாலேயே துவைச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. வாங்கணும். அது வந்து அதுக்கு ஒரு நாள் வரும். வாங்கும்போது கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ என்ட்ட இருக்கிறது வந்து ரொம்பவே மோசமாயிட்டு. அதனால அது ஒதுக்கி தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த 2 ப்ளவுஸு 2 ஃபுல் ஒயர் ப்ளவுஸ தச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி ஆயிட்டு. ஊற வச்சிருந்த அரிசி நல்லா ஊறி வந்துட்டு, அதையும் கிரைண்டர்ல போட்டாச்சு. போட்டுட்டு மறுபடியும் நான் இன்னொரு ப்ளவுஸ் இருந்து அதையும் தைக்கக்கு எடுத்து வச்சு தச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, நம்ம அந்த கிரைண்டர் ஓடிட்டுருக்க நேரத்திலே அதையும் முடிச்சுக்கிடலாம். அதனால, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ மாவு அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா நைட்டுக்கு மட்டும் தேவைப்படுற அளவுக்கு மாவு வந்து நான் வந்து தனியா ஒரு பாத்திரத்தில எடுத்துட்டு, நம்ம இந்த இட்லி மாவுல குழிப்பணிகாரம் செஞ்ச வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அதே டைப்ல தான் இந்த பொருட்கள் எல்லாமே நான் வந்து வதக்கி சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில வந்து தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து, நம்ம வந்து குழிப்பணிகார கல்லுல ஊத்தி சுட்டு எடுத்துட வேண்டியது தான். பாருங்க இந்த பாத்திரத்தில மாவு வந்து மிச்சம் இருக்குது. அது புளிக்கல. புளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். காலையில எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். குழிப்பணிகாரமும் வெந்துட்டு, இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி வந்து அரைச்சுக்கிடலாம். சிம்பிளா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, இதோட தொட்டுட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. நான் வந்து சாப்பிட்டுட போறேன். எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்குது. இன்னைக்கு அந்த கீரை குழம்பு, தேங்காய் பால் ஊத்தி அந்த மாரி சாப்பிட்டேன் இல்லையா, அது எனக்கு என்னவோ தெரியல, சீக்கிரமாவே இன்னைக்கு நல்லா வயிறு பசி வந்துட்டு,
நல்லா செமிக்குது. அது வரைக்கும் நல்லது. ஏன்னா நம்ம வயித்துல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா செமிச்சு ஜீரணமாச்சு அப்படின்னா, அது நல்லது தானே! அதுக்கப்புறமா நைட்டு வந்து இந்த குழிப்பணியாரமும், தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா, உரைப்பு ரொம்பவே கம்மியா தான் வச்சிருக்கேன். இத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் குறையில இருக்கு. அதையே முடிச்சு எடுத்து வச்சுட்டு தூங்க போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.